வண்டியில் என்னென்ன உடஞ்சிருக்குன்னு போய் நிற்க வச்சுட்டு பார்த்தா தான் தெரியும் போல். என்னாச்சுன்னா, மத்திய பிரதேஷ்லேருந்து பூனேக்கு நம்ம வீட்டு சாமான் லோடு வீட்டு சாமான் லோடை வந்து நம்ம ஏற்றிக்கிட்டோம். அந்த இந்திக்கார பையன் தான் நம்ம வந்து லோடை ஏற்றி விட்டாப்புல. இவ்வளோ தான் லோடு நமக்கு நிம்மதி அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணி கிளம்பி வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சரியான டிராஃபிக். எதனால் டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் 2 லாரி வந்து கவுந்துருச்சு கீழே ட்ரெய்லரு. ஸோ அதனால் வந்து இங்கே ஃபுல்லாக 5 கிலோமீட்டர் டிராஃபிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இங்கே டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ரூட்டில் வர பெரிய வண்டி எல்லாத்தையும் ஆப்போசிட் ரோட்டில் கட் பண்ணி விட்டுட்டாங்க. நம்மளும் அதெல்லாம் தாண்டி வந்து மகாராஷ்டிரா உள்ளே வந்து நம்ம வந்து டீசல் அடித்தோம். வண்டிக்கு டீசல் அடிக்கும்போது கரெக்டாக ஒரு 32 லிட்டர் நமக்கு டீசல் அடித்தாங்க. நம்ம டேங்க் அவ்வளோ பிடிச்சிருக்குது. இன்னொரு 10 லிட்டர் 8 லிட்டர் கிட்ட ஒரு நாளில் இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி நாசிக் டு பூனே ரோட்டில் என்ட்ரி ஆனோங்க. எப்பா என்ட்ரி ஆனோடனே ஏன்டா இந்த ரோட்டில் வந்தான் ஆகி போச்சு எனக்கு. எவ்வளோ இருக்குது பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் இருந்துச்சுங்க இந்த மஞ்சக்கூட மட்டும். வண்டியில் என்னென்ன உடஞ்சிருக்குன்னே தெரியல, போனால் தான் தெரியும். பூனேயில் போய்ட்டு அவளோட இறக்கிட்டு பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் என்னென்ன உடஞ்சிருக்குன்றது. இந்த மஞ்சக்கூட போடுறதுக்கு போல் ஸ்பீட் பிரேக்கரை போட்டு வச்சிடலாம் போல், அதுலேயே பொறுமையாக ஏறி இறங்கிட்டு போடலாம். இதில் ஆர்வ கோளாறில் விட்டு போடுற வண்டி தடன்னு அடித்து பிடிங்கிட்டு போகுது எல்லாமே. அதை தாண்டி பூனே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஒரு காலையில் 6:30 மணி. முன்னாடி என்ன வருது என்ன போகுதுன்னே தெரியல. வண்டியில் வர லைட் வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து மழை வேறு. இந்த மழையெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு ஒரு 7 மணி போல் வந்துவிட்டோம். அதை தெரிதா, அந்த பில்டிங்கை தான் நம்ம வந்து லோடு இறக்க வேண்டியது. நம்ம அன்லோடிங் பண்ணுறதுக்கு பசங்க இன்னும் வரல. அவங்க வெயிட் பண்ணுங்கள், 9 மணி ஆகுன்ட்டானுங்க. ஸோ அவங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பாய்.